மேலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின். ரெண்டு பேருமே இது வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மத்திய அரசு ஆகட்டும் ஆளுநர் ஆகட்டும் 3 நாட்கள் ஆகிறது, இது வரைக்கும் ரியாக்டே பண்ணலை. எதன் மீதோ மழை பெய்த எதுவோ எப்படியோ இருக்கும் என்பது போல இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசும் ஆளுநரும். இப்படி ஆளுநர்கள் மீது விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் கடுமையாக வச்சுக்கிட்டே இருக்கு. ஆம் ஆத்மி அரசு சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், பஞ்சாப் வழக்காக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாடு வழக்காக இருக்கட்டும், அதிகமாக இருப்பதற்காக கடந்த 4 ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட ஆளுநருடைய நடவடிக்கைகள் இதை தனித்து பார்க்க முடியாது. கண்டினியூஸாக சுப்ரீம் கோர்ட் தலையில குட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஆளுநர் திருந்தவே இல்லை. சரி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு திருந்தலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், ஏன்னா 5 அப்போசிஷன் ஸ்டேட்ஸுக்கு சேம் இஷ்யூஸ் இருக்கு. ஆல் த அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் ஆர் ஃபேசிங் தி சேம் ப்ராப்ளம். பிஜேபி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு பிஜேபி ஒன்றும் எட்டர்னலாக இந்தியாவை ரூல் பண்ண போகிறது கிடையாது. சத்தியமாக ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும்போது இதே சென்ட்ரலில் மாறும்போது இன்னைக்கு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். இல்லை, இப்படி இருந்த பிரச்சனைகள் பற்றி மோடியே பேசியிருக்காரு. ஆமாம், இந்த கவர்னர் மூலமாக ஸ்டாலின் கொஞ்சம் சரியாக பில்டப் பண்ணுறதுக்கு இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டார், ஒரு கிளவராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டார் நம்ம பார்க்கலாமா? நான் அதான் சொல்கிறேன், ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை. கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு கலைஞர், ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு யார் இருக்கா? மக்களோட வெறுப்புல இருந்தும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகத்திலிருந்தும் திமுக எப்படி தப்பித்து கொண்டிருக்கிறது என்றால் மோடியின் நடவடிக்கைகள் மூலமாக தப்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றதுதான், யாராவது ஒருவருக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் என்றால் அது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் எடுத்தாங்க. ஏன்னா இந்த அரசை வாழ வைக்கக்கூடிய தெய்வமே மோடி தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி. பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முக்கியத்துவம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணது முக்கியமானது. 30 நாட்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும். பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறதுனா 3 மந்த்ஸுக்குள்ளே அனுப்பணும்னு ஃபிக்ஸிங் டைம் ஃப்ரேம் ஃபார் த கவர்னர் டு டேக் டிசிஷன் ஆன் அசம்பிளி ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கேபினட் ரெக்கமெண்டேஷன்ஸ். மாநில சட்டமன்றம் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மற்றும் மாநில அமைச்சரவை கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் மீது முடிவெடுப்பதற்கு 1 மாத காலம்தான் அவகாசம். 3 குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் 3 மாதங்கள் என்று இருக்கக்கூடியதை அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2வது 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் இருந்ததால் அதை காலதாமதத்தின் அடிப்படையில் நாங்களே அவை சட்டமானதாக அறிவிக்கிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. 142 இன்வோக் பண்ணி ஆர்டிகல் 142 என்றது உச்சநீதிமன்றத்துக்கு 142வது ஷரத்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது, அரசியலம் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஸ்வீப்பிங் பவர்ஸ். என்ன வேணால் அவங்க செய்யலாம். தூக்கு தண்டனை கைதியை விடுதலை பண்ணலாம், விடுதலை ஆனவனை தூக்கில் போடலாம், எது வேணால் அவங்க செய்யலாம். ஆனால் பாலிசி டிசிஷனில் இந்த மாதிரி குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல், ஆளுநரோட ஒப்புதல் இல்லாமல் முதன்முறையாக ஒரு 10 மசோதாக்களுக்கு அனுமதி கொடுத்து அவற்றை சட்டமாக்க அனுமதித்திருப்பது என்பது இதுவரை வரலாறு காணாதது, அன்பிரசிடென்டட் என்று தான் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தீர்ப்பு. இதற்கு முழுமுதற் காரணம் தமிழ்நாடு ஆளுநருடைய வரமுறையற்ற சட்டத்திற்கு விரோதமான அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள். 2022 இது தொடங்குது. பேரறிவாளன் விடுதலையில் இதே மாதிரி தான் நடந்தது. 161 படி செயல்பட மறுத்ததால் முதல்ல பேரறிவாளனையும் பிறகு மற்ற 6 பேரையும், ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரையும் 142 இன்வோக் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிச்சு. பட் இதே மாதிரி சில விஷயங்களில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 75 ஆண்டு 1950 சுப்ரீம் கோர்ட் வந்ததுலேருந்து 75 ஆண்டு காலத்தில் 142 இன்வோக் பண்ண விஷயங்களெல்லாம் பார்த்த வரையில் இந்த மாதிரி லைஃப் அண்ட் டெத் இஷ்யூஸில் தான் சாதாரணமாக இருந்திருக்குது. சில இஷ்யூஸில் ஒரு டைவர்ஸ் கேஸில் 142 இன்வோக் பண்ணதை சமீபத்தில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்க ஒழிய பாலிசி டிசிஷன்ஸ், கொள்கை முடிவுகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய கொள்கை முடிவு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஏற்க மறுக்கும் பட்சத்தில் அதில் 142 இன்வோக் பண்ண முடியும் என்ற முன் உதாரணத்தை, அதாவது இந்த 10 மசோதாக்களில் முக்கியமானது ஆளுநரை வேந்தர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முதலமைச்சரே வேந்தராக தொடரலாம் என்ற மசோதா சட்டமாக இருக்கிறது. அன்றைக்கி இரவே அது கெசட்டில் போட்டுட்டாங்க. அப்போ இனிமேல் வைஸ் சான்சலர் செலெக்ஷன்லலாம் கவர்னருக்கு எந்த ரோலும் கிடையாது.
கான்வெகேஷனுக்கு கவர்னரை கூப்பிட முடியாது, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் தான் வேந்தராக சான்சலராக மாறிவிட்டார். ஸோ எனக்கு வந்து கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணது ஒரு முக்கியமான விஷயம்னா, ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் பார்ப்பது 142 இன்வோக் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பது பாலிசி டிசிஷன்ஸுக்கும் பொருந்துமா என்பது புருவங்களை உயர்த்துது. இந்த ஆஸ்பெக்ட் ஒரு லார்ஜர் டிபேட்டுக்கு போகும்னு தான் நான் நம்புகிறேன். இந்த கவர்னர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. யாருமே இந்த கவர்னரை நியாயப்படுத்த முடியாது. இந்த கவர்னரோட அட்டூழியங்கள், ஐஷாட்டியங்கள், அராஜகங்களால் தான் வந்து இந்த நிலைமை வந்திருக்குது. உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடிய நிலைமை வந்திருக்குது. இந்த கவர்னர் இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு போகணும். ஒரு நொடி கூட அவர் இனிமேல் ஆளுநராக இருக்க தகுதி இல்லாதவர். அவர் ராஜினாமா செய்து விட்டு போவது தான் அவருக்கும் அழகு, மத்திய அரசுக்கும் அழகு. ஆனால் 2 பேருமே இது வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மத்திய அரசு ஆகட்டும், ஆளுநர் ஆகட்டும் 3 நாட்கள் ஆகிறது. இது வரைக்கும் ரியாக்டே பண்ணலை. எதன் மீதோ மழை பெய்த எதுவோ எப்படியோ இருக்கும் என்பது போல இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மத்திய அரசும் ஆளுநரும். அதனால் ஆளுநர் மீது தான் முழுக்க தவறு. இந்த விஷயத்தில் தமிழக அரசோட அணுகுமுறை 100% நியாயமானது. மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு முக்கியமான தீர்ப்பை ஸ்டாலினுடைய முயற்சியால், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முயற்சியால் திமுக வழக்கறிஞர்கள் குழு பெற்றுக் கொடுத்து இருக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. அவங்க இந்த அரசின் மீது, ஸ்டாலின் மீது வேறு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், இது சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா, இந்த 142 பாலிசி டிசிஷன்ஸ்க்கு இன்வோக் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி கூட என்ன சொல்லியிருக்காரு, இந்த தீர்ப்பில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு அனுமதிக்க வேண்டும்னு அன்றைக்கி 2 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னால் சொல்லியிருக்காரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு மத்திய அரசு ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்குது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. அப்படின்னா அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லாம் இப்போ வரைக்கும் அந்த ஆர்டரை வந்து 3 நாள் ஆகுது. ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவங்க அப்லோடு பண்ணலன்றது ரொம்ப ரொம்ப ஃபார் எட்டர்னலாக அவங்க ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணி தான் ஆகணும். ஏன் பண்ணாமல் இருக்காங்கிறது முக்கியம். அது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் டு கம்னு எடுத்துக்கலாம். ஸோ மத்திய அரசு ஏதோ செய்ய போகிறது என்ற சந்தேகம் எல்லோருக்குமே எழுது. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கலான்னு ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க. பட் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கணும்னா ஐ திங்க் சீஃப் ஜஸ்டிஸோட ரோல் ரொம்ப முக்கியமானது. சீஃப் ஜஸ்டிஸோட ரோல் இல்லாமல் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போக முடியாது. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு இதை எப்படி அனுப்புவாங்கன்னு தெரியல. பட் தேர் அப் டு சம்திங்னு தோணுது. நேற்று கம்பராயணம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆளுநர், கம்பராமாயண நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி அவர் எதுவுமே வாயை திறக்கல. This is such a shameless act by the governor. ஏதோ வேற யாருக்கோ நடந்த மாதிரி இது எப்படி நீங்க இருக்க முடியும்? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து பேசுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து பேசுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு, இட்ஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. பட் ரியாக்ட் பண்ணுங்க. அமைதியா எங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லைன்னு இந்த ஒரு பக்கம் கவர்னரும், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், இன்னொரு பக்கம் பிஜேபியும், எந்த தொலைக்காட்சி விவாதத்திலும் பிஜேபி கலந்துக்கல. பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் தான் பேசுறாங்க. அது ரொம்ப லூஸ் ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை 100% ஏற்றுக்கிறோம். ஹவவர் சில லார்ஜர் இஷ்யூஸில் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இந்த நேர்மை பிஜேபியை ஆதரித்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களுக்கு 1% கூட இல்லை. ஸோ இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸானது தான் நான் பார்க்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை 100% நம்ம வரவேற்கிறோம். ஹவவர் இது எழுப்பி இருக்கக்கூடிய சில கேள்விகள், 142 வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி இஷ்யூஸுக்கு பயன்படுத்த முடியுன்ற ஒரு சந்தேகம் லேமனு கூட எழுது. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் உங்களுக்கு, 2 விஷயம். ஒன்று, இப்போ பிரசிடெண்ட் இதே மாதிரி ஒரு நீண்ட நாள் ஒரு அன்ஃப்ரெண்ட்லி பிரசிடெண்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துடுது. இந்த பிரசிடெண்ட்டோட அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மசோதாவை இந்த பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அப்போ இதே மாதிரி 142 இன்வோக் பண்ண முடியுமான்னு கேள்வி வருது. பண்ணலான்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, இப்போ 142 இன்வோக் எனி லெஜிஸ்லேஷன் விச் ஹஸ் பிகம் அ லா இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி. இப்போ இந்த 10 சட்டங்களையும் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேபி இந்த ஹிஸ்ட்ரி பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டோ கவர்னரோ சைன் பண்ணாமல் தட் ஹஸ் பிகம் அ லா ஆன் த பேசிஸ் ஆஃப் த இன்வோகேஷன் ஆஃப் 142 பை த சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்த 10 சட்டங்களையுமே நம்ம ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு உட்படுத்த முடியுமா? whether this can be challenged in a court of law. அப்படி ஒருவேளை சேலஞ்ச் பண்ணாலும் சேலஞ்சர்ஸுக்கு வந்து they are on a weaker wicket because these were become law by Supreme Court after invoking 142. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் அரைஸ் ஆகுது. ஸோ லார்ஜர் இஷ்யூஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்வால்வ்டுன்னு தான் எனக்கு தோணும். மேபி அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருந்தால் இந்த விஷயங்கள் மேபி 100% யூ ஆர் ரைட் மனோஜ். 100% யூ ஆர் ரைட். அதாவது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கையில் வராமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த மீடியாலையுமே வந்து அது ஃபுல் இது வரல. இது சுப்ரீம் கோர்ட்டே போடல. எவ்வளோ பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டு ஏன் வந்து அதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்ற கேள்வி இருக்குது. இமீடியட்லி தீஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ் இமீடியட்லி அப்லோட் ஆகிருக்கணும்.
அண்ட் ஸ்டாயிக் சைலன்ஸ் பை த சென்டர். மோடி கவர்மெண்ட்டுடைய ஸ்டாயிக் சைலன்ஸ் அண்ட் கவர்னரோட ஸ்டாயிக் சைலன்ஸ் அண்ட் பிஜேபியோட ஸ்டாயிக் சைலன்ஸ். இதை பார்க்கும்பொழுது வரக்கூடிய ஐயப்பாடு என்னன்னா, இந்த தீர்ப்பை நிறுத்து போக செய்வதற்கு ஏதாவது சில அதிரடி நடவடிக்கைகளை, அதாவது ஒன்று பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அல்லது ஏதாவது ஆர்டினன்ஸ் போட்டு இதை பண்ணுவாங்களா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா வேறு ஆப்ஷன்னா இவங்களுக்கு ரெவ்யூ பெட்டிஷனுக்கு போனால் 10 வருஷம் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் ரெவ்யூ பெட்டிஷன் எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சென்டர் பவரை யூஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரைடு பண்ணுற மாதிரி ஏதாவது செய்ய போகிறார்களோ என்ற ஐயப்பாடு எழுகிறது. அது இயற்கையானது. மேபி ஒரு கிளாரிட்டி கூட கேட்கலாம் உச்சநீதிமன்றத்தில் அந்த காப்பி வந்தால், இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு மறுபடியும் விசாரணைக்கு கொண்டு இது பண்ணலாம். லீகல் ஆப்ஷன்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக, அதாவது ரொம்ப லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு தெரியுது, ஆர்டினன்ஸ்னு தெரியுது. மற்றபடி வேறு என்ன ஆப்ஷன் இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே, ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுக்கும் பொழுது கவர்னர் மீது ரொம்ப அதிகப்படியான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக செயல்படணும். ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. நீங்கள் ஒரு பொசிஷன் இருக்கீங்கன்றதுனாலேயே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து தான்ற அதிகாரத்தோடு செயல்படக்கூடாது போன்ற பல்வேறு, குறிப்பாக இன்ஹிபிட்டராக நீங்கள் செயல்படாதீங்க, நிறைய வார்த்தைகளை வந்து கவர்னர் பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. இப்படி ஆளுநர்கள் மீது வந்து விமர்சனம் உச்சநீதிமன்றம் கடுமையாக வச்சுக்கிட்டே இருக்கு. ஆம் ஆத்மி அரசு சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், பஞ்சாப் வழக்காக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாடு வழக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆளுநர்கள் மீதான விமர்சனம் அதிகமாகவே உச்சநீதிமன்றத்தால் வைக்கப்படுது. ஆனால் இதெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதிகமாக இருப்பதற்கு காரணம் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட ஆளுநருடைய நடவடிக்கைகள். இதை வந்து தனித்து பார்க்க முடியாது. கண்டினியூஸாக சுப்ரீம் கோர்ட் தலையில் குட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஆளுநர் திருந்தவே இல்லை. 2022 பேரறிவாளன் விடுதலையில் வருது. முதல்ல எடுத்தோடனே சொல்கிறாங்க 161 நீங்கள் எப்படி வந்து அதை திரும்ப அனுப்ப முடியுன்றாங்க. அவர் கண்டுக்கல. ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கவனிக்கவே இல்லை. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறது, நாங்கள் 161 142 இன்வோக் பண்ணி அவர் விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணோன்னா மற்ற 6 பேருக்கும் இதே தான் சொல்கிறாங்க. அப்பையும் அவர் திருந்தலை. திருந்தலைன்னா அந்த ஆண்டு 2022 பிப்ரவரி மார்ச்சில் அவர், ஏப்ரலில் அவர் விடுதலை பேரறிவாளன். அதன் பிறகு பை நவம்பரில் மற்றவங்க அத்தனை பேரும் விடுதலை ஆகும்போது இதே வார்த்தையை சொல்லுது டிஃப்ரெண்ட் பெஞ்ச். முதல்ல நாகேஸ்வர் ராவ் பெஞ்ச் அண்ட் கவாய், அதுக்கு பிறகு வந்து கவாய் அண்ட் ஒன் மோர் ஜட்ஜ். ஸோ அந்த ஓராண்டு மட்டும் 2 முறைக்கு மேல் கூட்டு வாங்கினார் கவர்னர். அதே மாதிரி 23 ஏகப்பட்ட மசோதாக்களை இவர் வந்து திரும்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே தான் இவர் திரும்பவே அனுப்பினார். அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காது, பஞ்சாப் கவர்மெண்ட் இஷ்யூவில் நாங்கள் சொன்ன பிறகும் நீங்கள் திருந்தலைன்றாங்க. பஞ்சாப் கவர்னர் ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டோட எந்த ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்காமல், இன்ஃபேக்ட் பட்ஜெட் செஷனை கூட நான் கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிட்றப்ப தான் அசம்பிளி நடக்கணும் ஆணவமாக இருக்கும்போது பெட்டிஷனை மூவ் பண்ணி 10:30 மணிக்கு ஹியரிங் வரும்போது 10 மணிக்கு கவர்னர் வந்து அசம்பிளியை கூப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டார். அப்பயும் சொன்னாங்க அவங்க கவர்னர் இப்படி செயல்படக்கூடாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்டில் 4 நாளைக்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட்டில் 3 நாள் மேலே ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் இஷ்யூக்கு பிறகும் நீங்கள் திருந்தலை. ஸோ இது தொடர்ச்சியாக ஏன் நடக்குதுன்னா, கடந்த காலங்கள்லையும் கவர்னருடைய நடவடிக்கைகள் மீது உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது தொடர்ந்து ஆளுநர் ரவி மிக கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து இல்லீகல்னு சொன்ன பிறகும், நான் எஸ்ட்டுன்னு சொன்ன பிறகும், நீங்கள் செயல்படலைன்னு சொன்ன பிறகும் அவர் பதவியில் நீடிப்பது என்பது அவலமானது. நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்டு ஃபிலாசபராக கைடாக தான் இருக்கணும். தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குறவரா, அதுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறவரா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்டடாக சுப்ரீம் கோர்ட்டோட 75 இயர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், குறிப்பாக ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்த ஜட்ஜ்மெண்ட், அதுலேயும் குறிப்பாக 2022க்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு பார்த்தா இதற்கு முன்பு இருந்த காலகட்டங்களை விட இப்போ ஆளுநர்கள் மிக 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 மோசமாக, குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதன் விளைவு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப ஒரு விதத்தில் தவறானது. ஏன்னா சட்டமன்றங்களின் வேலையை நீதிமன்றங்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் வேறு வழி இல்லை. வேறு என்ன ஆப்ஷன் வந்திருக்கும்? ஓகே, டைம் ஃப்ரேம்லாம் ஓகே, இந்த 10 பில்லை பொறுத்த வரைக்கும் மேண்டமஸ் இஷ்யூ பண்ணி யூ டிசைட் வித்தின் 3 வீக்ஸ்னு சொன்னால் அப்பயும் ஒரு இதே தான் பண்ணுவார். அப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. தெர் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட், கவர்னர் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இஸ் ஃபைன், எந்த சந்தேகமும் இல்லை, இட்ஸ் அ வெரி குட் ஜட்ஜ்மெண்ட். டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணது கூட ஃபைன், ஈவன் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதும் சரின்றாங்க. பட் 142 இன்வோக் பண்ணுறதுல தெர் ஆர் சம் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிசி டிசிஷனுக்கு 142 நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், இட் இஸ் நாட் யுவர் டொமைன், நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கிவிங் மேண்டமஸ் டு தி கவர்னர் 3 வீக்ஸ்க்குள்ளே 4 வீக்ஸ்க்குள்ளே டிசைட் ஒன்ஸ் ஃபார் ஆல் டிசைட். இல்லை, இப்படி தான் கவர்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் அதிகம், அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கன்யூஸாக சொல்கிறாங்க.
சொல்லும் போது ஆளுநர் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. வேற வழியே இல்லை. அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு ரூலிங்கை வாங்க முடியாது. அதுக்கப்புறம் வர்றது ஒரு மிகப்பெரிய அயற்சி, அந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய அழற்சி, அந்த சிஸ்டம் கிராக் ஆயிடும். என்ன கேட்டீங்கன்னா, லெஜிஸ்லேஷன் வந்து பார்லிமெண்டோட வேலை, இம்ப்ளிமெண்ட் பண்றது எக்ஸிக்யூட்டிவோட வேலை. லெஜிஸ்லேஷன் வந்து வெதர் இட் ஃபால்ஸ் வித் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்றது தேவைப்பட்டா இன்டர்பிரட் பண்றது மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. இதுல வந்து ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் எடுத்துக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா இந்த பிரச்சனை வந்திருக்காது. 4 வருஷம் 5 வருஷம்னா ஒரு மசோதாவை ஊற போடுறதுன்றதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். ரெண்டாவது, நான் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தன்றதுலாம் ஆணவத்தின் உச்சம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டோட மசோதா எல்லாத்துக்குமே உயிர் உண்டு. உனக்கு அனுமதி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லாத, அனுமதி கொடுத்தது சட்டம் தப்புனா கோர்ட்டு சொல்லட்டும், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனே அவங்க சைட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் சைட் பண்றாங்க. நீங்க என்ன இருக்கு, உனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்றது. 3 ஆப்ஷன் தான். ஆர்டிகல் 200 உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்னு ஏத்துக்கணும், ரெண்டாவது திரும்ப அனுப்பணும், திரும்ப அனுப்புனா சைன் பண்றது ஒன்றும் வேலை கிடையாது, மூணாவது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். இவர் என்ன பண்ணார், முதல் தடவை அது மேல உட்காந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன திரும்ப சொன்ன அப்புறம் தான் அனுப்பிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை வந்தாலும் பிரசிடென்ட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும், செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல அனுப்ப முடியாது. இது எல்லாமே வந்து டைம் டிலேயிங் டாக்ஸுக்கு டிராகிங்ன்றது கிளீனா தெரியுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 நாள் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி, கவர்னர் 3 பேருமே ரியாக்ட் பண்ணல. எப்பவும் வேகமாக எப்பவுமே வேகமாக ரியாக்ட் பண்றோம். ஏன் எல்லா மீடியா ஹவுசஸும் எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் எடிட்டோரியல் எழுதி தங்கள் பவர் போயிடுச்சுன்ற அந்த அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தியா அல்லது வேற ஏதாவது பெருசா செய்ய போறாங்களா? ஏன் ரியாக்ட் பண்ணல? நான் சொல்ல தப்புன்னு சொல்லுன்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு. வில் எக்ஸ்ப்ளோர் த லீகல் ஆப்ஷன்ஸ். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இருக்குது, இல்லை ஆர்டினன்ஸ் இருக்குது. தெர் இஸ் சம் ஆர்குமெண்ட் யூ கேன் புட் ஃபோர்த். ரெவ்யூ பெட்டிஷனை வந்து இமீடியட்டாக எடு. எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் ரெவ்யூ பெட்டிஷன் கேன் பி டேக்கன் இமீடியட்லி. ரெவ்யூ பெட்டிஷன் எடு. ஏதாவது ஒரு சொல்லுங்க, ஒரு ஆர்குமெண்ட் வரணும். ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கிறதுன்றது அது 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 வந்து ஒன்று நீ மதிக்கலையா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்டிவாலா கடைசியாக ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஆத்தர் த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாரு, நீ இதை வந்து எல்லாரும் ஸ்டேட் கவர்னர்ஸும் கிளியராக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணனா அஃபெக்டட் பார்ட்டிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ டு அப்ரோச் த கோர்ட்டுன்றாரு. எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருப்பியா? சரி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு திருந்தலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், ஏன்னா 5 அப்போசிஷன் ஸ்டேட்ஸுக்கு சேம் இஷ்யூஸ் இருக்கு. ஆல் த அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் ஆர் ஃபேசிங் த சேம் ப்ராப்ளம். பிஜேபி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு பிஜேபி ஒன்றும் எட்டர்னலாக இந்தியாவை ரூல் பண்ண போகிறது கிடையாது. சத்தியமாக ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும்போது இதே சென்ட்ரலில் மாறும்போது இன்னைக்கு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். இல்லை, இப்படி இருந்த பிரச்சனைகள் பற்றி மோடியே பேசியிருக்காரு. ஆமாம், அவரோட 10 வருஷம் ஆட்சியில் அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு நிறைய குடிச்சல் கொடுத்ததுன்றது உண்மை. அந்த ஒரு லேடி கவர்னரை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் இம்சை கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அதிகமாகவே போச்சு அப்போ. இன்ஃபேக்ட் இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட இணையாக கூட சொல்லலாம் இந்த கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்டூழியங்களை. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட்டோட சைலன்ஸ் அது வந்து ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க ஃபார் எவர் இதை கடந்து போக முடியாது. ஏதோ சம் ஆக்ஷன் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா. Supreme Court judgment is a rule of law. It has become a law. All the 10 bills have become a law. Yes. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 142 இன்வோக் பண்ண கேஸ் எதையும் சைட்டேஷனாக நீ காட்ட முடியாது. அது அந்த கேஸுக்கு தான் பொருந்தும், அந்த கேஸுக்கு மட்டும்தான். அதனால தான் இப்போ கேரளா போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை நாங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, 1 மாதம் டைம் கேட்குறோம். அப்பயும் திருந்தலை. ஆட்டோமேட்டிக்காக கேரளா கேஸுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும். கேட்க வேணுகோபால் அதனால தான் அந்த கேஸ் இங்கே மாற்றின்றாரு கேரளா கவுன்சில். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, டிராகிங் த ஃபீட், எங்களுக்கு வந்து 1 month டைம் வேணும். வெதர் தட் ஜட்ஜ்மெண்ட் வில் ஹோல்ட் ஃபார் என்ன அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் இது. தட் டெஸ்ட்ராயிங் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் ஆர்கியூ பண்ணுறாங்க. அட்டர்னி ஜெனரல் இஸ் ஆர்கியூங் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஆர்கியூங் அன்கான்ஸ்டியூஷனலி. ஆகவே இது ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இது இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட். ஸ்டாலின் அரசு எடுத்த மிகப்பெரிய ஸ்டாலின் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரியது ஒரு வெற்றி, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸை ரைஸ் பண்ணுது. கவர்மெண்ட்டோட சைலன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க ஏதாவது மிஸ்சீஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோன்ற சந்தேகத்தை தான் கிளப்புது. குறிப்பாக அப்போசிஷன் ஸ்டேட்ஸில் ஆளுநர்கள் மூலமாக அதிகாரம் செலுத்துறதுக்கு இந்த மத்திய அரசு விரும்ப காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கண்டினியூவஸாக நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆளுநர்கள், பன்வாரிலாலாக இருக்கட்டும், இப்போ உள்ளவராக இருக்கட்டும், ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆய்வு பண்ணுறேன்ற பேரில் போகிறது,
ஒவ்வொரு மீட்டிங்லையும் குறிப்பாக அவங்க ஆளுநர் மாளிகையாக இருந்தாலும் சரி வேற எங்கேயா இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை கருத்துக்கள் சொல்றது, இதுக்கு உடனே ரூலிங் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்றது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை ஏன் கன்யூஸாக பண்ணிட்டே இருக்காங்க? அதாவது இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இம்சை கொடுக்கறது, தொடர்ந்து இம்சை கொடுக்கறது. இந்த கவர்னர் வந்து சனாதனத்தை பற்றியோ மார்க்ஸை பற்றியோ அல்லது திராவிடத்தை பற்றியோ அல்லது வந்து கால்டுவெல்லை பற்றியோ பேசுனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை கடந்து போயிருந்திருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கவர்னர் எது சொன்னாலும் போய் நொட்டுறதுன்றது வந்து ரொம்ப அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது. மார்க்ஸோட தத்துவங்கள் செத்து போச்சு, மார்க்ஸுக்கு இன்னைக்கு ஒரு ரிலவன்ஸுமே இல்லைன்னு அவர் சொல்கிறாங்க. இட்ஸ் இஸ் ஒப்பீனியன். அதை சொல்கிறதுக்கு கவர்னருக்கான உரிமை இருக்குது. அதுக்கு போய் வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் ஆடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் ஆட நான்சென்ஸ், ஷியர் நான்சென்ஸ். இட்ஸ் அன் ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் இந்த உலகத்தில் பல பேருக்கு இருக்குது. அதுக்கு போய் இந்த கவர்னரை நீங்கள் வந்து நோண்ட முடியாது. ஆனால் பில்ஸில் சைன் போடாமல் இருக்காரு அப்படின்னா தட் இஸ் எ சீரியஸ் இஷ்யூ. எலெக்டட் கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயம், எலெக்டட் கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ, கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸில் தன்னோட கடமையை தவறி, தன்னோட லீகல் ரோலை தவறி அவர் இந்த பில்லு மேலே உட்காந்துருக்காருன்னா தட்ஸ் ராங். அதை அக்செப்டே பண்ண முடியாது. கையெழுத்து போடுற தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லை. பிடிக்கலையா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கவர்னர் அட்ரஸை ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது, அதை படிக்கிறத தவிர உங்களுக்கு வேலை இல்லை. படிக்க மாட்டேன்னு ஐஷாட்டியம் பண்ணி அசம்பிளியில் போய் ஒவ்வொரு வருஷமும் சண்டை போடுறதெல்லாம் அயோக்கியத்தனம். தட் ஷுட் நாட் பி அலவுடு. முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் அதிலலாம் வந்து மாநில அரசோட தான் நம்ம எல்லாருமே, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மாநில அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. ஆனால் இப்போ சனாதனத்தை பற்றி அவர் சொல்கிறார். உதயநிதி சனாதனத்தை பற்றி அதை வந்து இது வந்து மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்கணும், டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணும், அது வந்து இன்னும் ரொம்ப மோசமாலாம் உதயநிதி பேசினார். அந்த மாதிரி பேசும்போது, சனாதனத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பேசும்போது, சனாதனத்தை நியாயப்படுத்தி பேசுறதுக்கான உரிமை கவர்னருக்கு இருக்குது. அது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்க உரிமை. அதை நீங்கள் வாதத்தால் எதிர்கொள்ளுங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் இஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி மார்க்ஸை பற்றி வந்து மார்க்ஸ் ஃபிலாசபி இஸ் டெட் அப்படின்னு சொல்கிறேன். அது அவரோட உரிமை. அதை போய் அதை சொன்னதுக்காக அவருக்கு எதிராக நீ கொடி பிடிக்கிறேன்னா இட்ஸ் நான்சென்ஸ். நீ அது ஒரு அறிக்கை விடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து திராவிடியன் மாடலை பற்றி, திராவிடியன்ற கான்செப்டே கிடையாது, இது வந்து வெள்ளக்காரன் கொடுத்தோன்னு சொல்கிறதுக்கான உரிமை கவர்னருக்கு இருக்குது. அதை நீ கேள்வி கேட்க முடியாது. திராவிடியன் மாடல் நீ சொல்கிறத எல்லாரும் அப்படியே பிடிச்சி தொங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி கால்டுவெல்லை பற்றி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அதை அறிவு ரீதியாக எதிர்கொள்ளுங்க. அந்த இஷ்யூஸ் வேறு. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கடமையை தவறி அவர் போகிறாருன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கிட்ட வந்து நான் ஒரு பில்லை சைன் போடாமல் வச்சிருக்கேன்னா அது டெட்னா அது நான்சென்ஸ். அதை அலோவ் பண்ண முடியாது. ஆனால் அவர் பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஒரு இடத்துல இல்லைங்க. அதில் வந்துங்க போதைப் பொருள் கடத்தல் அப்படி பார்த்தா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவரும் தானே பேசக்கூடாது. அதில் என்ன பிரச்சனைனா அது எப்போ பேசலான்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் பேசலாம். அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனும் இல்லை. போதைப்பொருள் பழக்கம் இந்தியா பூரா இருக்க பழக்கம். எல்டிடி இஷ்யூ வரும்போது நான் சொல்கிறேங்க, இதுக்கு ஒரு ஐடென்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களுக்கு 89-91 கலைஞர் வந்து 13 வருஷம் பொறுத்து சிஎம் ஆகும்போது முதல்ல அவருக்கு வந்து ஐ திங்க் முதல் ஒரு 1 இயர் ஸ்டில் விபி சிங் கவர்மெண்ட் கேம் இன் 89 நவம்பரில் வருது. 89 ஜனவரியில் கலைஞர் ஜெயிக்கிற சிஎம் ஆகிறார் ஆஃப்டர் 13 இயர்ஸ். அந்த 11 மாதம் இங்கே கவர்னர் இருந்தவர் பிசி அலெக்சாண்டர். அப்போயே வந்து எல்டிடி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு போது த கவர்னர் கெப்ட் குவைட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கவர்னரை மாற்றிட்டு விபி சிங் கவர்மெண்ட் வந்தோன்னா 89 எண்டோ 90 பிகினிங்கில் சுஜித் சிங் பர்னாலாவை கொண்டு வராங்க. அப்போ கவர்னருக்கு ஃபேர்வெல் முடிஞ்சு அவர் வந்து ட்ரெயினில் புறப்பட்டு போனார். ஐ ரிமெம்பர் வெரி வெல். ஃப்ளைட்டில் போகல, அவர் ட்ரெயினில் புறப்பட்டு கேரளாக்கோ டெல்லிக்கோ போனார். அவர் டுக் ட்ரெயின் இங்கேருந்து பதவி காலம் முடிஞ்சு போகும்போது. அப்போ அவர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசும்போது இந்த எல்டிடி இஷ்யூ பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். ஐ ரிமெம்பர் வெரி வெல். 36 இயர்ஸ் பிஃபோர் நான் அது பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். இது ஒன்று. ரெண்டாவது 91 ஜனவரி 30 கலைஞர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி 31 அன்னைக்கு ஆளுநர் பர்னாலா செக்ரட்டேரியட்டில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அங்கே கொடுக்கும்பொழுது அப்போ கவர்னரோட ரெக்கமெண்டேஷனோட தான் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு, நோ நீட் பை த அட்வைஸ் ஆஃப் த கவர்னர் ஆர் அதர்வைஸ்னு இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. நான் எந்த ரிப்போர்ட்டுமே அனுப்பிட்டார். ஸோ தேர் வேர் கவர்னர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ். ஆனால் இந்த கவர்னரோட வேலைகள் இது ரோல்ன்றது இப்போ நம்ம வந்து மனோஜ், இப்போ நம்ம அவர் சனாதனமோ மார்க்ஸு கால்டுவெல் திராவிட மாடல் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். அது கருத்தியல் ரீதியாக அது நீங்களும் ஒரு பதிலை கொடுத்துட்டு போகலாம். ஒன்று.
போதைப்பொருள் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறான்னா ஒன்ஸ் இன் அ வைல் பேசுகிறாருன்னா அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ரிப்ளை கொடுத்துட்டு கடந்து போகலாம். பட் பில்ஸு சைன் பண்ண மாட்டேன்றது தான் மேஜர் இஷ்யூ. அது வந்து வி கேனாட் அலோவ் இட். அதுக்கு தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. நடைமுறையில் இந்த தீர்ப்பு எப்படி பயன்படுத்தப்படும், இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகும் நாங்கள் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கவர்னரும் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் நம்ம திமுகவோட ரோலையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக இது போன்ற முக்கியமான விஷயங்கள்ல, கான்ஸ்டியூஷன் விஷயங்கள்ல ஒரு லீகல் ரெமிடியை எப்போதுமே அணுகுறாங்க. கரெக்ட். அந்த லீகல் ரெமிடியை நோக்கி திமுக எப்பொழுதும் போவதற்கான காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல கேள்வி இது. அதாவது வந்து ஒரு பிரச்சனையை வந்து 360 டிகிரியில் பார்க்குறதும் லாங் டேர்ம் சொல்யூஷனுக்காக போகிறதும். அண்ணா காலத்துலேருந்து அண்ணா மறைஞ்சிட்டார், 2 ஆண்டுகளில் இறந்துட்டார். அதற்கு பிறகு கலைஞர் 49 ஆண்டுகள் வந்து கட்டி காத்தது, திமுகவை கட்டி காத்தது. கட்சி வந்து பர்மனெண்ட்டாக, ஆட்சி டெம்பரவரின்னு அவருக்கு தெரியும். இந்த லார்ஜர் இஷ்யூஸை நோக்கி அவங்க நகர்றதுன்றது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன்ஸ் வேணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனோட முக்கியத்துவத்தை வந்து திமுக ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிராந்திய கட்சிகளில் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகள் இன்றைக்கும் அலைவாக இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி திமுக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் வந்தது அகாலிதள், அது வேறு விஷயம். தட்ஸ் 100-year-old பார்ட்டி. திமுகன்ற கட்சி வந்து உங்களுக்கு 49 ஆரம்பிச்சு சுதந்திரத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பிச்சு இன்னைக்கு 75 இயர்ஸ் அந்த கட்சி லீகலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை அவங்கள மாதிரி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. அதாவது வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எதிரிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கும் அவங்கள மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்க யூஸ் பண்ணவங்க யாரும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அண்ணா காலத்துலேருந்து குறிப்பாக கலைஞர் கலைஞருக்கு வந்து அந்த புரிதல், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பற்றின புரிதல் ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருந்தது. இந்திய சட்டங்கள், த ரூல் ஆஃப் லா, அதன் மீதான அவருடைய புரிதல் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கேஸில் 18 வருஷம் அந்த கேஸை நடத்தி ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையே திமுக முடிச்சுது. நம்ம செத்தே போனதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் காரணம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காரணம் அந்த கேஸை வந்து 96 பதவிக்கு வந்தோன்னே போட்டது. அந்த கேஸை வந்து அதுக்கு பிறகு 2001 ஜெயலலிதா வந்தோன்னே நீர்த்து போக செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் இருந்தப்போ சரியான நேரத்தில் 2003 அவங்க திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் எடுத்த முயற்சியில் சுப்ரீம் கோர்ட் அதை சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றின 11 வருஷம் பொறுத்து அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஜெயலலிதா உடல்நலம் குன்றியது. ஜெயலலிதா செத்தே போனதுக்கு காரணம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காரணம் அந்த கேஸை முறையாக வடிவமைச்சு கொண்டு போனது திமுக. இது வந்து தங்களுடைய அரசியல் எதிரிகளை வந்து பழிவாங்குவதற்கும் அரசியல் எதிரிகளை வந்து மட்டுப்படுத்துவதற்கும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க இந்திய சட்டங்களை வந்து ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கிறாங்க. தே காட் அன் எக்ஸலண்ட் லீகல் டீம். அதாவது அவங்ககிட்ட இருக்க லாயர்ஸ் மட்டும் இல்லை, கட்சி சாராத மிக சிறந்த வழக்கறிஞர்களையும் அவங்க கையில் வச்சு கரெக்டான ஆட்களை எங்கேஜ் பண்ணுறாங்க. முக்கியமான துல்லியமான பிரச்சனைகளில் கலைஞர் வந்து கட்சி வக்கீல் சொல்கிறது மட்டும் நம்ப மாட்டார், கட்சி சாராத வழக்கறிஞர்களையும் அவர் கன்சல்ட் பண்ணுவார். எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வைகோ விஷயத்துலலாம் அப்படி நடந்தது. ஸோ இது நான் இந்த பிரச்சனையை அப்போ சொல்கிறேன். கரெக்டாக இன்றைக்கி ஏப்ரல் 11, ஏப்ரல் 16, 94, 31 வருஷத்துக்கு மேலே வைகோ ஒரு பெரிய ஊர்வலம் சென்னையில் விட்டார். அப்போ வந்து திமுக கொடிக்கும் அறிவாலயத்துக்கும் அவர் சொந்தம் கொண்டாடினார். அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆச்சு. அப்போ டிஎம்கே சார்பாக அப்பியர் ஆனவர் கபில் சிபல், வைகோக்கு மதிமுக அப்பியர் ஆனவர் சிபிஐ அடிஷனல் டைரக்டராக வந்து போஃபோர்ஸ் கேஸில் அன்றைய நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பின மாதவன்ற வக்கீல். நான் அந்த ஆர்குமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்கேன். கபில் சிபலோட ஆர்குமெண்ட்டில் கபில் சிபல் சொன்னார், அப்போ வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்காக அப்பீர் ஆயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய கணக்கு வழக்குகளை ரொம்ப துல்லியமாக பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சட்டத்திட்ட விதிகளை ஒழுங்காக பராமரிப்பது, இவ்வளவு அழகாக தங்களுடைய பார்ட்டி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய, பார்ட்டியோட ஓட்டர் பேஸை, மெம்பர்ஷிப் பேஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டில் சொன்னார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு திமுக செயற்குழு கூட்டத்தில் இருக்கும்பொழுது வந்து முரசொலி மாறன், மறைந்த மாறன் வந்து கலைஞர் மாறன்லாம் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது நாங்கள் கேட்டோம், அந்த மாதிரி வந்து நிறைய உறுப்பினர்கள் போலின்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு. நீங்களே போய் உள்ளே செக் பண்ணிக்குவாங்க, இது இல்லை இது போலின்னு அவர் சொல்கிறாரு, அவர் அப்படி தான் சொல்லுவார், கலைஞர் சொன்னார், வைகோ அப்படி தான் சொல்லுவார்னார். அப்போ கேட்டாங்க, நீங்கள் வந்து மாறன்கிட்ட இப்போ உங்கள் உறுப்பினர்கள் உள்ளே இருக்காங்கல்ல, நாங்கள் போய் அவங்க ஐடென்டி கார்டை வாங்கி செக் பண்ணலாமான்னு பயந்துக்கிட்டு தான் கேட்டாங்க. அப்போ ஏன்னா மாறன் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவர். அப்போ மாறன் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சர்ப்ரைசிங், வை நாட், யூ கேன் கோ அண்ட் செக் அப்படின்ட்டாரு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ், நான்லாம் போனேன் உள்ள, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, உறுப்பினர் கார்டெல்லாம் வாங்கி பார்த்தோம்.
நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எல்லா காலத்துலையுமே ஆல் அலாங் தேர் லைஃப் அவங்க எத்தனையோ பிளவுகளை பார்த்தாங்க. எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில் போனதை பார்த்தாங்க. அதன் பிறகு வந்து வைகோ போனதை பார்த்தாங்க. இந்த எல்லா பிளவுகள்லையுமே வந்து கட்சி வந்து நின்னதுக்கு காரணம் வந்து சட்ட ரீதியாக நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வுகள் வந்து காலந்தாழ்ந்து கிடைச்சாலுமே வந்து நிரந்தரமான தீர்வுகளாக இருக்குன்றதை கலைஞர் வந்து ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டார். ரெண்டாவது, அரசியலமைப்பு சாசனத்தை பற்றின தெளிவான புரிதல் அவருக்கு இருந்தது. எவ்வளவுதான் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் 2 முறை ஆட்சி இழந்தவர் இந்த அமைப்புக்குள்ளேயே தன்னால் வந்து தீர்வுகளை தேட முடியுன்ற நம்பிக்கை வந்து கலைஞருக்கு இருந்தது. அது நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்க வந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தங்களுடைய எதிரிகளை வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் பாலிடிக்ஸ். சட்ட ரீதியாக அவங்க ஏன் வந்து தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சாசனத்தை பற்றிய துல்லியமான புரிதலும் சட்டங்களை பற்றிய ஒரு தெளிவான பார்வையும் கான்ஸ்டியூஷன் மேலேயும் ரூல் ஆஃப் லா மேலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு காரணம். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் அ பொலிட்டிக்கல் பார்ட். அதாவது வந்து அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் திமுக மாதிரி ஒரு பிராந்திய கட்சி இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோலர் கோஸ்டர் அவங்களுக்கு அப்படியே அவங்கள மாதிரி தோல்விகள் அடைஞ்சவங்களும் இல்லை, அவங்கள மாதிரி வெற்றிகள் அடைஞ்சவங்களும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங். பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு சட்டத்தில் நம்பிக்கை இருக்குது. 24 மணி நேரம் அங்கே ஒரு லீகல் டீம் இருக்குது. ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். அண்ணா அறிவாலயத்தில் 24 ஹவர்ஸும் லாயர்ஸ். பார்ட்டி பீப்புளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும், எஸ்பெஷலி வென் தேர் இன் அப்போசிஷன். ஸோ அந்த ஒரு சட்டத்தை பற்றிய தெளிவான புரிதல் அவங்களுக்கு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க உதவியாக இருக்குது. இன்னொன்று, பீங் அ பொலிட்டிக்கல், வெறும் சட்டம் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. தே ஆர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். எவ்ரி டிஎம்கே கேடர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தே ஆர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். அவங்களுக்கு அந்த பிளட் அண்ட் ஸ்வெட் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான காரணம்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த கவர்னர் விஷயத்துக்கு அப்புறம் ஆளுநர் ரிசைன் பண்ணணும், ரவி வந்து இமிடியேட்டாக காலி பண்ணணும், இல்லை வந்து அவருக்கான அந்த மாளிகையை காலி பண்ணி அவரை வேற எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், அவருடைய அதிகாரத்தை வந்து நாங்கள் குறைச்சிட்டோம், சும்மா வெத்து மசோதாவை சும்மா அனுப்பி அவர் டெஸ்ட் பண்ணுங்க, இப்படி நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள் ஆன்லைனில் போகுது. இல்லை அவர் ராஜினாமா பண்ணணுன்றது நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்றால் மத்திய அரசு அவரை திரும்ப பெற வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவர்னராக தொடர்வதற்கான தார்மீக தகுதியை, அருகதையை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் இழந்து விட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் இந்த 3 நாட்கள் அவர் கவர்னராக தொடர்ந்திருக்கவே முடியாது. ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளித்திருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் ஃபிசிக்கலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ அல்லது வந்து டம்மி மசோதா அனுப்பிச்சு, தீஸ் ஆர் ஆல் நான்சென்ஸ். அந்த போஸ்ட்டுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஸ்டாலின் அப்படிலாம் செய்ய மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய குட்வில், இப்போ இருக்கக்கூடிய குட்வில் வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு போய் திமுக கவர்னருக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சுன்னா தட் வில் பி நாஸ்டி. அதை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டாலின் மீது இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா லெவல்லே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட். எல்லா எடிட்டோரியல்ஸுமே வந்து கவர்னரை கண்டம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை பாராட்டி ஸ்டாலினை பாராட்டி தான் இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஸோ இப்படியே இருக்கிறது தான் நல்லது. இந்த பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு போய் இந்த கவர்னருக்கு எதிராக பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் அல்லது போஸ்டர்ஸ் இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இந்த குட்வில்லை இழந்துருவாங்க. திஸ் கவர்னர் ஹேஸ் டு கோ. இந்த கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியேற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இந்த கவர்னர் மூலமாக ஸ்டாலின் வந்து தன்னை ஒருபடி மேலே உயர்த்துறதுக்கும் இந்த இஷ்யூ அலைவாக வச்சு இதை நல்ல ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றி கொஞ்சம் சரியாக பில்டப் பண்ணுறதுக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டார், ஒரு கிளவராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டார் நம்ம பார்க்கலாமா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். இந்த இஷ்யூ அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறார் தான் நான் பார்க்குறேன். அது அவருடைய உரிமை, தட்ஸ் பாலிடிக்ஸ். இதன் மூலமாக இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல அட்டூழியங்கள், லஞ்ச லாவணியங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மாநில அரசுக்கு எதிரான பல விஷயங்கள் இவையெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. நான் அதான் சொல்கிறேன், ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வரலாறுலேயே வந்து மிக மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. கலைஞருக்கு ஜெயலலிதா, கலைஞருக்கு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு கலைஞர், ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு யார் இருக்கா? ரெண்டாவது, இயற்கையும் ஸ்டாலினுக்கு உதவி செய்கிறது. யார் மூலமாக? ஆளுநர் ரவி மூலமாக, அண்ணாமலை மூலமாக, இவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய சூத்திரதாரியான நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மூலமாக ஸ்டாலினுடைய வெற்றியை இவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். செகண்ட் டேர்ம் ஃபார் ஸ்டாலினை
இவர்கள் வந்து என்ஷூர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த இஷ்யூவை வச்சுக்கிட்டு அவர் தன்னோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை ஸ்டாலின் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாருன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. காரணம் யார்? இதில் இருக்க பெரிய ஆபத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 4 ஆண்டுகள் ஆகப்போகுது. அடுத்த மாதம் வந்துடும். நிறைய பிரச்சனை இருக்குது, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. இவங்க கொடுத்த பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை. இதுலேருந்தெல்லாம் இவங்க வந்து மக்களோட வெறுப்பில் இருந்தும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகத்திலிருந்தும் திமுக எப்படி தப்பித்து கொண்டிருக்கிறது என்றால் மோடியின் நடவடிக்கைகள் மூலமாக தப்பித்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், யாராவது ஒருவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் என்றால் அது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு தான். மோடிக்கு கோயில் கட்டி கும்பிடுவது வந்து மிகச்சிறந்தது ஒரு நன்றி நவிழலாக கூட இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த அரசை வாழ வைக்கக்கூடிய தெய்வமே மோடி தான். தவறு மேல் தவறு. இன்றைக்கி இவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதை விட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வேதனைகளையும் அதற்கு எதிராக இவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய போரையும் அந்த போரில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் வைத்து இவர்கள் அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இதற்கு யார் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது? நான் இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலை. இவங்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே சரின்னு தான் நான் சொல்கிறேன். இவங்களை நான் எந்த விதத்திலையும் இதில் குறை சொல்லலை. ஏன்னா பிரதான குற்றவாளிகள் அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசும் மோடி கவர்மெண்ட் தான். அவங்க பண்ணுற தவறுகளால் தான் இவங்க தவறு இல்லை, ஐட்சாட்டியங்கள். அரசியலமைப்பு சாசனத்தை அவங்க குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணவே விடலை. இந்த கவர்னர் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தலைவலி தான். ஒவ்வொரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கும் போராட வேண்டியிருக்குது. இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு. இது இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க குறைகளை நம்ம சுட்டி காட்டுறதுன்றது அது வேற. ஆனால் இந்த கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷனே பண்ண விடாமல் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட போடுறதுன்றது அட்ரோஷியஸ். அதாவது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐட்சாட்டியம். அதை தான் இந்த கவர்னர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே இந்த இஷ்யூவை பயன்படுத்தி ஸ்டாலின் தன்னுடைய அரசியல் ஆளுமையை விஸ்தரித்து கொள்ளுகிறாரா என்றால் எஸ், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அதிர்ஷ்டசாலி. மு க ஸ்டாலின் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி.